அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல நியூக்ளியர் பிசிக்ஸ் அதாவது அணுக்கரு இயற்பியல் பத்தி தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்ன இருக்கிற டெமோக்ரட்டிஸ் ஆகட்டும், தாம்சன் மாடல், ரூதர்ஃபோர்ட் மாடல் அல்லது ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் ஆட்டம் என்பது எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது, அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு, நம்ம இன்றைய காலத்துக்கு நம்ம எந்த வகையில நம்ம அணுவை புரிஞ்சு வச்சிருக்கோன்றதை பார்த்துக்கிட்டு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதுக்கான ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கத்தை பத்தி பார்த்தோம். குறிப்பா ஹென்ரி பெக்கரலுடைய முக்கியமா யுரேனியத்தை எப்படி கண்டுபிடிச்சாருனோ, மேரி கியூரி அவர்கள் ரேடியத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். மேல இருக்கிற தனிமங்கள், அதாவது அட்டாமிக் நம்பர் 82க்கு மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ், ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவிட்டியே கொடுக்கக்கூடிய, கதிரியக்கத்தை கொடுக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். அப்படியான தனிமங்கள் மட்டுமே கதிரியக்கத்தை கொடுக்கும்னு பார்த்தோம். அதுல ரெண்டு மட்டும் வித்தியாசம். ஒன்னு டெக்னீசியமும் இன்னும் புரோமேத்தியமும், அதாவது 43 அணு எண் அட்டாமிக் நம்பர் 43 அண்ட் 61 அட்டாமிக் நம்பர் அணு எண் 61 புரோமேத்தியம். இந்த இரண்டு மட்டும்தான் 82க்கு கீழே இருக்கிற தனிமங்கள்ல கதிரியக்கத்தை வெளியிடக்கூடிய தன்மையுடைய தனிமங்கள்னு பார்த்தோம். கதிரியக்கத்துடைய வகைகளை பார்த்தோம், அதுல டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். அந்த வகைகள்ல அல்பா பார்ட்டிகல்னா என்ன, பீட்டா பார்ட்டிகல்னா என்ன, பீட்டா கதிர்கள், அல்பா கதிர்கள், காமா கதிர்கள். ஸோ அல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்த்தோம், பண்புகள் பார்த்தோம், எப்படி எல்லாம் இது எந்த வகையான பண்புகளை கொண்டதுன்றதை பார்த்தோம். அடுத்ததாக காமா ரேஸ் வந்து எது வழியா ஊடறுத்து செல்லக்கூடிய தன்மையோட இதுன்ற இதையும் ஏற்கனவே பார்த்திருக்கோம் நம்மளுடைய வீடியோ பிரசன்டேஷன்ல. அதனால இன்னைக்கு நம்ம அந்த ரெண்டு பிரசன்டேஷன்ல என்ன பார்த்தோன்றத பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த தலைப்புல அணுக்கரு இயற்பியல் பாடத்திட்டத்தின் தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்ஷன், அணுக்கரு பிளவு, இதுல இருக்கிற விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். சோ முக்கியமா வந்து 1939 ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஓட்டோ ஹன் அண்ட் F. Strassmann discovered that when a uranium nucleus is bombarded with a neutron, it breaks up into two smaller nuclei of comparable mass, along with emission of a few neutrons and energy. This process of breaking, that is splitting, this process of breaking up of heavier nucleus into smaller nuclei with the release of large amount of energy and a few neutrons is called nuclear fission. யுரேனியம் உட்கருவினை நியூட்ரான் கொண்டு தாக்கும் போது ஒப்பீட்டளவில் சமமான நிறைகள் கொண்ட இரண்டு சிறு உட்கருக்களாக பிளவுற்று சில நியூட்ரான்களையும் ஆற்றல்களையும் வெளிப்படுத்துகிறது என்பதனை 1939 ஜெர்மன் அறிவியல் அறிஞர்கள் ஆட்டோ ஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மேன் கண்டறிந்தனர். கனமான அணுவின் உட்கரு பிளவுற்று இரண்டு சிறு உட்கருக்களாக மாறும்போது அதிக ஆற்றலுடன் நியூட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வு அணுக்கரு பிளவு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ யுரேனியம்ன்ற ஒரு பெரிய ஒரு நியூக்ளியஸ், அதை நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்றோம். இட் பிரேக்ஸ் அப் இன்டு டூ ஸ்மாலர் நியூக்ளியை ஆஃப் கம்பேரபிள் மாஸ் அலாங் வித் எமிஷன் ஆஃப் ஃபியூ நியூட்ரான்ஸ் அண்ட் எனர்ஜி. ஸோ அது பிரேக்கப் ஆகி என்ன நடக்குது, ரெண்டு டூ ஸ்மாலர் நியூக்ளியை கிடைக்குது, ஃபியூ நியூட்ரான்ஸ் கிடைக்குது, எனர்ஜி கிடைக்குது. இரண்டு சிறு உட்கருக்களாக பிளவுறுது. ஒரு யுரேனியம் உட்கருவினை நியூட்ரானை கொண்டு தாக்கும் பொழுது அந்த இரண்டு சிறு உட்கருக்கள் கிடைத்த பிறகு சில நியூட்ரான்களும் ஆற்றல்களும் கூடவே சேர்ந்து வெளியாகிறது. இதுதான் நியூக்ளியர் ரியாக்ஷனுடைய ஒரு முதல் கண்டறிதல் அல்லது புரிதல்னு சொல்லலாம். இப்ப இந்த கனமான அணுவின் உட்கரு பிளவுற்ற இரண்டு சிறு உட்கருக்களாக மாறும்போது அதிக ஆற்றலுடன் நியூட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வே அணுக்கரு பிளவு என்று அழைக்கப்படுகிறது. So this process of breaking up of heavier nuclei into two smaller nuclei with the release of a large amount of energy and a few neutrons is called nuclear fission. For example, we have a uranium nuclei here. When neutron hits this uranium nuclei, in the uranium nuclei இந்த நியூட்ரான் வந்து தாக்கும் பொழுது இந்த யுரேனியம் நியூக்ளியில இருந்து இரண்டு சிறு உட்கருக்கள், so two smaller nuclei, பேரியம் and கிரிப்டான். இந்த ரியாக்ஷன் இங்க பாத்தீங்கன்னா, so யுரேனியம் நியூட்ரான் வச்சு தாக்கும் போது ரியாக்ஷன்ல பேரியமும் கிரிப்டான், 3 நியூட்ரான் அப்புறம் எனர்ஜி கிடைக்குது. ஸோ இந்த 3 நியூட்ரான், கிரிப்டான் அப்புறம் பேரியம் கூடுதலாக எனர்ஜி, இங்க 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட், மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இத்தகைய ஒரு
ரியாக்ஷனுக்கு பேரு தான் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். அணுக்கரு பிளவு. ஒரு அணுக்கரு எப்படி பிளவுறது அப்படின்றத இந்த ரியாக்ஷன். The average energy released in each fission process is about 3.2 into 10 power minus 11 joule. ஒவ்வொரு பிளவிற்கும் 3.2 into 10 power minus 11 ஜூல் அளவுடைய சராசரி ஆற்றல் வெளியாகிறது. இந்த உதாரணத்தோடு பார்த்தோம்னா ஒரு யுரேனியம் அணுக்கரு நியூட்ரானால் தாக்கப்படும் பொழுது 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும்னு சொன்னோம். இதே ஒரு ஃபாசில் ஃபியூயல், ஒரு சராசரியான படிசல் எரிபொருளை கம்பஷன் எரிதலுக்கு உட்படுத்தும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆற்றலை விட இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ல 5 கோடி மடங்கு அதிகமான ஆற்றல் வெளியாகிறது. இப்ப எவ்வளவு அதிகமான ஆற்றல் இதுல இருந்து வெளியாகிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப சராசரி கம்பஷனை விட நியூக்ளியர் ஃபிஷன் எவ்வளவு ஆபத்துன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு ஆற்றல்கள் வெளிவரும் பொழுது நாம சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது மனித இனத்திற்கும் கெடுதலை தான் விளைவிக்கும். மெட்டீரியல்ஸ், பிளவுக்கு உட்படும் பொருள்கள். அதாவது ஒரு fissionable material is a radioactive element which undergoes fission in a sustained manner when it absorbs a neutron. It is also termed as fissile material. So ஒரு கதிரியக்க பொருள் ஒன்று நியூட்ரான்களை உட்கவர்ந்து நிலைநிறுத்தப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்துமானால், a fissionable material which absorbs a neutron and undergoes fission in a sustained manner, நிலைநிறுத்தப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்துமானால் அப்பொருள் பிளவுக்குட்படும் பொருள் எனப்படும். fissile material, பிளவுக்குட்படும் பொருள். உதாரணத்துக்கு யுரேனியம் 235, plutonium 239 or plutonium 241, யுரேனியம் 235, plutonium 239 மற்றும் plutonium 241. All isotopes of uranium do not undergo nuclear fission when they absorb a neutron. For example, a natural uranium consists of 99.28% of, that is 92 uranium 238 and 0.72% of 92 uranium 235. Of these two, uranium 238 does not undergo fission, whereas uranium 235 undergoes fission. யுரேனியத்தின் எல்லா ஐசோடோப்புகளும் நியூட்ரான்களை உட்கவர்ந்து பிளவுக்கு உட்படுத்துவதில்லை. எடுத்துக்காட்டாக இயற்கையில் 99.28% யுரேனியம் இருக்கிறது. அதுல 92 யுரேனியம் 238, அதாவது 92 யுரேனியம் 232 தனிமமும் மீதமுள்ள 0.72% யுரேனியம், அந்த யுரேனியம் வந்து 92 யுரேனியம் 235 இந்த தனிமமும் கிடைக்கிறது. இதுல யுரேனியம் 238 பிளவுக்கு உட்படுத்தப்படுவதில்லை. அதேவேளை யுரேனியம் 235 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். ஸோ இந்த ஐசோடோப்ன்றது ஒரே விதமான அட்டாமிக் நம்பர், அணு எண்ணை கொண்ட ஒரு தனிமத்தில், ஒரு எலமெண்ட்ல நிறை எண், மாஸ் நம்பர் மாறும்போது அது ஐசோடோப்ஸ். இங்க மேல உதாரணத்துல கூட புளூட்டோனியம் 239, புளூட்டோனியம் 241 உதாரணம் ஐசோடோப்க்கு. அதே போலதான் யுரேனியம் 238, யுரேனியம் 235 ஒரு ஐசோடோப் வகையை சேர்ந்தது. So uranium 235 is a fissionable material, uranium 238 is non-fissionable material, இல்லையா? There are some radioactive elements which can be converted into fissionable material. அது non-fissionable ஆக இருந்தால் கூட அதை fissionable material ஆக மாற்ற முடியும். They are called as fertile materials. உதாரணத்துக்கு யுரேனியம் 238, தோரியம் 232, புளூட்டோனியம் 240. அதாவது பிளவுக்கு உட்படுத்தப்படாத சில கதிரியக்க தனிமங்களை நியூட்ரான்களை உட்கவரச் செய்வதன் மூலம் பிளவுக்கு உட்படும் பொருள்களாக மாற்ற முடியும். Which can be converted into fissionable materials. It's possible. So நியூட்ரான்களை உட்கவரச் செய்வதன் மூலம் பிளவுக்கு உட்படும் பொருளாக மாற்ற முடியும். ஆனால் இவை வழமைக்க பொருள்கள், வழமை பொருள்கள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு யுரேனியம் 238, தோரியம் 232, புளூட்டோனியம் 240. ஸோ இதுல வந்து இந்த பட உதாரணத்துக்காக பண்ண நினைவு வச்சுக்கிறதுக்காக யுரேனியம் 235, புளூட்டோனியம் 239, புளூட்டோனியம் 241 வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியல், பிளவுக்கு உட்படும் பொருளா என்றால் ஆம்.
யுரேனியம் 238 பிளவுக்கு உட்படுமா என்றால் இல்லை. ஆனா இதை வந்து பிளவுக்கு உட்படுத்த முடியும். இட் கேன் பி கன்வெர்டட்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியல் கிடையாது. பட் இட்ஸ் பாசிபிள் இட் கேன் பி கன்வெர்டட் பை மேக்கிங் இட் அப்சர்விங் நியூட்ரான். நியூட்ரானை உட்கவர செய்வதன் மூலமாக இதை ஃபிஷனபிள் பிளவுக்கு உட்படும் பொருளாக மாற்ற முடியும். அதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா செயின் ரியாக்ஷன், தொடர்வினை. A uranium nucleus when bombarded with a neutron undergoes fission producing 3 neutrons. So ஒரு uranium nucleus neutron வச்சு bombard பண்ணும்போது 3 neutrons கிடைக்கும். So it gets 3 neutrons. These 3 neutrons in turn can cause fission in 3 other uranium nuclei. இந்த 3 நியூட்ரானும் வந்து ஏற்கனவே சாம்பிள் இருக்கக்கூடிய இன்னொரு 3 uranium nuclei வந்து தாக்கும். So bombard பண்ணும். So அதனால 9 neutrons can be produced. அதுக்கப்புறம் அந்த 9 neutrons திரும்ப அடுத்த யுரேனியம் நியூக்ளியஸ் தாக்கும் போது மறுபடியும் ஒவ்வொரு யுரேனியத்திலிருந்தும் ஒரு 3 விதமான நியூட்ரான்கள் வெளிவரும். இப்போ 27 மாறும். So it's going on like a chain இல்லையா. So this is known as chain reaction, right? So these 3 neutrons in turn can cause fission in 3 other uranium nuclei present in the sample, thus producing 9 neutrons. These 9 neutrons in turn may produce 27 neutrons and so on. It's going. This is known as chain reaction. A chain reaction is a self-propagating. அது தன் பரவலாக்கம் செய்யக்கூடிய தொடர்ச்சியாக நிகழக்கூடிய ஒரு reaction. A chain reaction is a self-propagating process in which the number of neutrons goes on multiplying. அது பாட்டுக்கு பெருகிட்டே இருக்கும். rapidly அது அதி வேகமாக பெருகிட்டே இருக்கும். almost in a geometrical progression. ஒரு கூட்டு பெருக்கத்தின் வெளியில பெருகிட்டே இருக்கும். அதனால வந்து அந்த செயின் ரியாக்ஷனை நிறுத்த முடியாது. சில நேரம் அப்படி போயிட்டே இருக்கும். So 2 kinds of chain reactions are possible. They are controlled chain reaction and uncontrolled chain reaction. அப்படியே தமிழ்ல பார்த்தோம்னா யுரேனியம் அணுக்கருவினை நியூட்ரான் கொண்டு தாக்கும் போது பிளவுக்குட்பட்டு 3 நியூட்ரான்கள் வெளியேற்றப்படுகின்றன. அப்ப அந்த 3 நியூட்ரான்கள் வெளியேறிய பிறகு அடுத்த ஒரு 3 யுரேனியம் உட்கரு பிளவிற்கு காரணமாக அமைந்து 9 நியூட்ரான்களை தருகிறது. இந்த 9 நியூட்ரான்களும் மீண்டும் அடுத்த 27 நியூட்ரான்களை உருவாக காரணமாகின்றன. இதை போல இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுவதால் இது தொடர்வினை என்று அழைக்கப்படுகிறது. செயின் ரியாக்ஷன். ஸோ நம்ம பார்த்த மாதிரி செயின் ரியாக்ஷன் இஸ் a self propagating processன்னு பார்த்தது. தொடர்வினை என்பது தன் பரவுதல் நிகழ்வின் மூலம் நிகழக்கூடியது. அதுல வந்து நியூட்ரான்களின் எண்ணிக்கை பெருக்கு தொடர் வரிசையில் மிக வேகமாக பெருக்கமடைகிறது. The multiplying rapidly almost in a geometrical progression. பெருக்கு தொடர் வரிசையில் மிக வேகமாக பெருக்கமடைகிறது. இந்த தொடர்வினையை கட்டுப்பாடான தொடர்வினை என்றும் கட்டுப்பாடற்ற தொடர்வினை என்றும் இருவகைப்படுத்தலாம். ஸோ இதுல இந்த 2 வகையான செயின் ரியாக்ஷன், கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் பார்த்தோம். கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்ல என்னன்னா, இப்ப எத்தனை நியூட்ரான் வெளியே வந்தாலும் சரி, அந்த அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வுகள்ல அடுத்த வினை ரியாக்ஷன்ல ஒரு நியூட்ரானை மட்டும்தான் பயன்படுத்தும். அப்படி மீதி இருக்கிற நியூட்ரான்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு நியூட்ரானை மட்டும் பயன்படுத்தினா அதான் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஸோ ஒரு கண்ட்ரோல்டு மேனர்ல நடக்கும். உதாரணத்துக்கு in a controlled chain reaction the number of neutrons released is maintained to be 1. This is achieved by observing the extra neutrons with the neutron observer, leaving only 1 neutron to produce further fission. அப்ப அந்த அடுத்தடுத்த பிளவுக்கு உட்படுத்தப்படுற இந்த நிகழ்வுகள் வினை நடக்கிறதுக்கு ஒரு நியூட்ரானை மட்டும்தான் அதுக்கு பயன்படுத்துற மாதிரி அதை வந்து மீதி இருக்கிற நியூட்ரானை வந்து நியூட்ரான் அப்சர்வர் வச்சு அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. So thus the reaction is sustained in a controlled manner. The energy released due to controlled chain reaction can be utilized for constructive purpose. So இப்படி controlled chain reaction கொண்டு போற இந்த விதமான ரியாக்ஷன்ல வந்து இந்த எனர்ஜி வெளியில வரும். அந்த எனர்ஜியை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்கப்பூர்வமான பர்பஸ்க்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. The controlled chain reaction is used in a nuclear reactor to produce energy in a sustained and controllable manner. So இது controlled chain reaction. ஸோ எத்தனை நியூட்ரான் வந்தாலும் எல்லா நியூட்ரானும் அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு நியூட்ரானை மட்டும் அடுத்த ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு எடுத்துட்டு போறது தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு போறாங்க, கண்ட்ரோல்ட் அண்ட் சஸ்டைனபிள் மேனர்ல. ஸோ தட் இஸ் கால்ட் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். இதே அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்னா, இந்த அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் the number of neutrons multiplies indefinitely. இங்க வந்து கண்ட்ரோலே கிடையாது. ஸோ நியூட்ரான்ஸ் கெட்டிங் மல்டிப்ளைட் indefinitely and cause fission in large amount of fissile material. ஸோ இது பாட்டுக்கு ஃபிஷன் நடந்துகிட்டே இருக்கும், அன்கண்ட்ரோலபிளா போயிட்டே இருக்கும். This results in the release of huge amount of energy within the fraction of second. அப்போ குறுகிய காலத்திற்குள்ள, ஒரு குறுகிய வினாடிகளுக்குள்ளவே கூட huge amount of energy, அதிக அளவிலான ஆற்றல்களை வந்து வெளிப்படுத்தும். This kind of chain reaction is used in atom bomb to produce an explosion. இதான் முக்கியம். ஸோ எப்படி வந்து
கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்கு பயன்படுத்த முடியும்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் கேன் பி யூஸ்ட் ஃபார் த டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸ் முக்கியமா ஆட்டம் பாம் டு ப்ரொடியூஸ் அன் எக்ஸ்ப்ளோஷன் நீங்க பெரு வெடிப்பு நிகழ்த்துவதற்கு அதன் மூலமா மனித குலத்தை அழிப்பதற்கு வந்து இதை பயன்படுத்தலாம். அப்படி தமிழ்ல பார்த்துட்டோம்னா கட்டுப்பாடான தொடர்வினை. இந்த கட்டுப்பாடான தொடர்வினையில் வெளிவரும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை 1 என்ற அளவில் பராமரிக்கப்படுகிறது. So the number of neutrons released is maintained to be 1. 1 என்ற அளவில் பராமரிக்கப்படுகிறது. அதாவது உட்கவரும் பொருட்களை கொண்டு வெளிவரும் நியூட்ரான்களை ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும் தொடர்வினைக்கு அனுமதித்து மற்ற நியூட்ரான்கள் உட்கவரப்படுகின்றன. ஆகவே இவ்வினை கட்டுப்பாடான தொடர்வினையாக தொடர்கிறது. இத்தொடர்வினையில் வெளியேற்றப்படும் ஆற்றல் ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. The energy released due to the controlled chain reaction can be utilized only for the constructive purposes. ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. அணுக்கரு உலையில் முழுவதும் நிலைநிறுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றலை உருவாக்க கட்டுப்பாடான தொடர்வினையை பயன்படுகின்றது. கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னா இவ்வகை தொடர்வினையில் எண்ணற்ற நியூட்ரான்களின் பெருக்கமும் அதன் காரணமாக பிளவும் அதிகமான பிளவு பொருட்களும் உருவாகின்றன. இதன் முடிவில் ஒரு வினாடிக்குள் அதிகமான ஆற்றல்கள் வெளியேறுகின்றன. இவ்வகை தொடர்வணியை பயன்படுத்தி அணுகுண்டு வெடித்தல் நிகழ்த்தப்படுகிறது. So the result in a release of huge amount of energy within a fraction of second. ஒரே வினாடிக்குள் அதிகமான ஆற்றல்கள் வெளிவருகின்றன. இவ்வகை தொடர்வணையை பயன்படுத்தி அணுகுண்டு வெடித்தல் நிகழ்த்தப்படுகின்றது. Right? So this kind of chain reaction is used in atom bomb to produce an explosion. So கட்டுப்பாடற்ற தொடர்வினை தான் atom bomb explosionக்கு பயன்படுது. So controlled chain reaction கட்டுப்பாடான தொடர்வினை அது என்னன்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே இந்த புத்தக உதாரணத்தை வச்சு பார்த்தோம். ஒரு நியூட்ரான் ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை தாக்குது, இவ்வளவு எனர்ஜி வெளியே வருது. ஸோ 2 விதமான சப் நியூக்ளியை இதுக்குள்ள இருந்து வெளியே வருது, பிளஸ் 3 நியூட்ரான் வெளியே வருது. ஸோ இப்படி வரக்கூடிய நியூட்ரானை வந்து சில மீதி இருக்க நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிட்டு ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் ஃபர்தர் ரியாக்ஷன்ஸ்க்கு பயன்படுத்துறோம், அடுத்தடுத்த வினைக்கு வந்து பயன்படுத்துறோம். அப்ப இது வந்து ஒரு கண்ட்ரோலா போயிட்டு இருக்கும். எவ்வளவு வந்து எத்தனை ரியாக்ஷன்ஸ் கொண்டு வரணும்னு இதன் மூலமா முடிவு பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், கட்டுப்பாடான தொடர்வினை. தொடர்வினையில பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும், ஒரு கட்டுப்பாடே இருக்காது. அப்ப எல்லா நியூட்ரானும் பெரும்பாலும் வந்து அடுத்தடுத்த ஃபிஷன் ப்ராசஸ்க்கு பிளவுபடுத்தும் அந்த வினைக்கு வந்து தொடர் நிகழ்வுகள்ல பங்கு பெற போயிடும். பெரும்பாலும் அனைத்தும் சென்று விடுவதால் இப்ப தொடர்ச்சியா இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த செயின் ரியாக்ஷன் நிறைய ஆற்றல்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரியாக்ஷன்லயும் அதி உச்சமான ஆற்றல்கள் வந்து வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். இது வந்து அன்கண்ட்ரோலபிளா போகுதுன்றதான் இங்க இதா இருக்கு. ஸோ மறுபடியும் சுருங்க சொன்னோம்னா கட்டுப்பாடற்ற தொடர்வினை வந்து ஆட்டம் பாம்ஸ் போல பாம்ஸ் செய்யறதுக்கு பயன்படுது. ஸோ திஸ் இஸ் ஃபார் த டிஸ்ட்ரக்டிவ் அழிவு பாதைக்கானதும். கட்டுப்பாடான தொடர்வினை என்பது இந்த ஆற்றலை பயன்படுத்தி கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ் ஒரு ஆக்கப்பூர்வமான வழிமுறைக்கும் பயன்படுத்தலான்றது தான். ஸோ கட்டுப்பாடான தொடர்வினை வச்சு நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எதிர்கொள்ள போறோமா, இல்லை வழிநடத்த போறோமா, இல்லை கட்டுப்பாடற்ற தொடர்வினையை வச்சு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் கொண்டு போறோமான்றதை பொறுத்து தான் ஆக்கப்பூர்வமா செயல் போறோமா இல்லை அழிவுக்கான பாதையை இந்த அறிவியலை பயன்படுத்த போறோமான்றதுல இருக்கு. கிரிட்டிக்கல் மாஸ் மாறுநிலை நிறைன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபிஷன்லயும் 2-3 நியூட்ரான் வெளியே வருதுன்னு நம்ம பார்த்திருந்தோம். உதாரணங்களோட கூட பார்த்தோம், பட உதாரணங்களோட. அப்ப என்ன விஷயம்னா அந்த எல்லா நியூட்ரானும் வந்து அடுத்தடுத்த ஃபர்தர் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு வந்து பயன்படாது. சில நேரம் பயன்படாமல் போகலாம். ஸோ இட் மே நாட் பி அவைலபிள் டு ப்ரொடியூஸ் ஃபர்தர் ஃபிஷன். இட்ஸ் உறுதியா சொல்ல முடியாது, ஆனால் மே நாட் பி அவைலபிள் டு ப்ரொடியூஸ் ஃபர்தர் ஃபிஷன் சொல்றாங்க. அணுக்கரு பிளவின் பொழுது 2 அல்லது 3 நியூட்ரான்கள் வெளியேறுகின்றன. ஆனால் எல்லா நியூட்ரான்களும் அடுத்தடுத்த பிளவினை உண்டாக்கும் என உறுதியாக கூற முடியாது. So some of them may escape from the system, which is termed as leakage of neutrons, and some may be absorbed by non-fissionable materials present in the system. சில நியூட்ரான்கள் பிளவு அமைப்பிலிருந்து வெளியேறுகின்றன. இதனை நியூட்ரான் கசிவு எனலாம். So some of them may escape from the system, which is termed as leakage of neutrons. இதனை நியூட்ரான் கசிவு எனலாம். மேலும் சில நியூட்ரான்கள் பிளவுக்கு உட்படாத பொருள்களால் கவரப்படுகின்றன. So some may be absorbed by non-fissionable materials present in the system. These two factors lead to the loss of neutrons. இந்த 2 காரணிகளால நியூட்ரான் இழப்பு ஏற்படுது. அப்ப தொடர்ச்சியாக அடுத்தடுத்த இந்த அணுக்கரு பிளவு நிகழ்வதற்கு இந்த நியூட்ரான் வந்து இழப்பாகும் பொழுது பிரச்சனைகள் உருவாகும்.
So to sustain the chain reaction, the rate of production of neutrons due to the nuclear fission must be more than the rate of its loss. So இந்த அணுக்கரு பிளவின் மூலம் உருவாகும் நியூட்ரான்களோட உற்பத்தி என்பது இழப்பை விட அதிகமாக இருக்கணும். So the production of neutrons due to the nuclear fission must be more than the rate of its loss. அப்படி இருக்கும் பொழுதுதான் இது வந்து பிரச்சனை இல்லாம இந்த நியூட்ரான் இழப்புகளை சந்திக்காம தொடர் வினைகள் நடக்கும். இது எப்ப அச்சீவ் பண்ணலாம்னா, this can be achieved only when the size of the fissionable material is equal to certain optimum value. That optimum value is known as critical mass. So அவ்வாறு நிகழ பிளவுக்கு உட்படும் பொருளின் நிறையானது ஒரு குறிப்பிட்ட நிறை மதிப்பிற்கு சமமாக இருக்க வேண்டும். So the mass or the size of the fissionable materials is equal to certain optimum value. ஒரு குறிப்பிட்ட நிறை மதிப்பிற்கு சமமாக இருக்க வேண்டும். இந்நிறையை மாறுநிலை நிறை எனப்படுகிறது. So this is known as critical mass. So இந்த critical mass மாறுநிலை நிறை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? The minimum mass of the fissile material necessary to sustain the chain reaction is called critical mass. It depends on the nature, density and size of the fissile material. அதாவது தொடர்வினையை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு தேவையான பிளவு பொருட்களின் குறைந்த அளவு நிறையை மாறுநிலை நிறை என அழைக்கலாம். இது அதன் சூழல், அடர்த்தி மற்றும் பிளவுக்கு உட்படும் பொருளின் அளவு ஆகியவற்றை சார்ந்தது. அதிலும் if the mass of the fissile material is less than the critical mass, it is termed as subcritical. If the mass of the fissile material is more than the critical mass, it is termed as supercritical. அதாவது மாறுநிலை நிறையை விட பிளவு பொருட்களின் நிறை குறைவாக இருந்தால் அதனை குறை மாறுநிலை நிறை எனலாம். மாறுநிலை நிறையை விட பிளவு பொருட்களின் நிறை அதிகமாக இருந்தால் அதனை மிகை மாறுநிலை நிறை அல்லது மீமாறு நிலை நிறை என அழைக்கலாம். உதாரணத்துக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மாஸ் ஒரு குறிப்பிட்ட நிறை கொண்ட ஒரு பொருள்னு வச்சுக்கலாம். ஸோ அதை விட குறைவான நிறை கொண்டதா இருந்துச்சுன்னா அது சப்கிரிட்டிக்கல் மாஸ், குறை மாறுநிலை நிறை கொண்ட பொருள். அதிகமான நிறை கொண்ட பொருளாக இருந்தால் அதுக்கு பேர் சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் அல்லது மிகை மாறுநிலை நிறை கொண்ட பொருள். இப்போ இந்த பட உதாரணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 விஷயம், அதாவது மாறுநிலை நிறைனா என்ன, சப்கிரிட்டிக்கல் மாஸ் குறை மாறுநிலை நிறைனா என்ன, சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் மிகை மாறுநிலை நிறை என்னன்னு புரிஞ்சுக்கலாம். atom bomb. The atom bomb is based on the principle of uncontrolled chain reaction. அப்போ ஆமா, கட்டுக்கடங்காத ஒரு தொடர்வினை ஒரு மையப்படுத்தி தான் இந்த ஆட்டம் பாம் வந்து நிகழ்கிறது. ஆட்டம் பாம்புடைய வெடிப்பு நிகழ்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த அன்கண்ட்ரோலபிள் செயின் ரியாக்ஷன் என்ன நடக்கும்னா, the number of neutrons and the number of fission reactions multiply almost in a geometrical progression. ஸோ இந்த வரக்கூடிய நியூட்ரானும் நம்பர் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸும் அந்த தொடர் வினையில் வரக்கூடிய அணுக்கருப்பிழவு ரியாக்ஷன்ஸ் அந்த வினை வந்து மல்டிப்ளை பெருகிட்டே போகும். ஆல்மோஸ்ட் இன் ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன், ஒரு கட்டுக்கடங்காத பெருக்கு தொடர் வரிசையில பெருகும் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அதனால என்ன நடக்கும்னா, திஸ் ரிலீசஸ் a huge amount of energy in a very small time interval and leads to an explosion. ஸோ ஒரு குறைந்த அளவு காலத்திலேயே வந்து ஒரு அதிக அளவில் ஆற்றலை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை நிகழும். அது லீட்ஸ் டு அன் எக்ஸ்ப்ளோஷன், வெடிப்பு நிகழக்கூடிய இடத்துக்கு நகரும். ஸோ இந்த ஆட்டம் பாம் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, an atom bomb consists of a piece of fissile material whose mass is subcritical. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டம் பாம் உடைய இந்த ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து it is a fissile material whose mass is subcritical. This piece is a cylindrical void. ஸோ அந்த ஒரு சிலிண்ட்ரிக்கல் வாய்ட், அந்த உருளை வடிவில் ஒரு வெற்றிடத்தை இருக்கு. It has a cylindrical fissile material which can fit into this void. இன்னொரு சிலிண்ட்ரிக்கல் ஃபிசைல் மெட்டீரியல் வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் வாய்டுக்குள்ள ஃபிட் பண்ணி வைக்க முடியும், உள்ளுக்குள்ள சொருகி வைக்க முடியும். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபிசைல் மெட்டீரியலும் அதோடைய மாஸ் இஸ் ஆல்சோ சப்கிரிட்டிக்கல். ஸோ when the bomb has to be exploded, இந்த பாம் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகணும், வெடிக்க வைக்கணும்னா இந்த சிலிண்டர் இஸ் இன்ஜெக்டட் இன்டு திஸ் வாய்ட். இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபிசைல் மெட்டீரியல் வந்து இந்த வாய்டுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணணும் யூசிங் எ கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு கன்வென்ஷனல் மரபு சார்ந்த ஒரு வெடிப்பு நிகழ்வின் மூலமாக இந்த சிலிண்டர் இஸ் இன்ஜெக்டட் இன்டு த வாய்ட். இது இந்த சிலிண்டருக்குள்ள இப்படி இந்த இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட பிறகு now the two pieces of fissile material join. ஏற்கனவே piece of fissile material வந்து subcritical வச்சிருக்கோம். இந்த cylindrical fissile material is also subcritical. இது ரெண்டும் join ஆன பிறகு it form supercritical mass which leads to an explosion. So during this explosion, a tremendous amount of energy in the form of heat, light and radiation is released.
ஸோ அதிக அளவிலான வெப்பமும் ஒளியும் ரேடியேஷன் கதிர்வீச்சும் உடைய ஒரு ஒரு நிகழ்வு வந்து நடக்கும் அந்த வெடிப்பின் மூலமாக. A region of very high temperature and pressure is formed in a fraction of second. ஒரு குறைந்த வினாடிகளுக்குள்ளவே வந்து அந்த ரீஜியன் வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர், அதிக அளவில் வெப்பமும் அதிக அளவில் அழுத்தமும் கொண்ட ஒரு பகுதியா மாறுது. Along with the emission of hazardous radiation like gamma rays which adversely affect the living creatures. நம்ம காமா ரேஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகளை பார்க்கும் பொழுது இப்போ அல்ஃபாவோ பீட்டாவோ வந்து ஒரு சின்ன சின்ன பொருள்கள் வழியாவோ இல்லை கை வழியாவோ வந்து தடுத்து நிறுத்தப்படும் கூட பார்த்தோம். ஆனா காமா ரேஸ் வந்து எல்லாத்தையும் ஊடறுத்து போகக்கூடிய தன்மையுடையது. மெட்டல் உலோகத்தை தாண்டி போகும், எல்லா விதமான பொருட்களையும் தாண்டி போய் அதாவது ஊடறுத்து உள்ள செல்லக்கூடிய தன்மையுடையது. அப்போ அதிக அளவுல காமா ரேஸ் வந்துகிட்டே இருந்து அந்த ரேடியேஷன் அந்த கதிர்வீச்சு வந்து நம்ம மனிதர்கள் இருக்கலாம், உயிரினங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து அது காலி பண்ணிடும். அது வந்து இட் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த லிவிங் கிரியேச்சர்ஸ். அந்த அளவுக்கு இந்த பெருவெடிப்பு நிகழ்வு இந்த நிகழ்வு வெடிப்பு நிகழ்வு வந்து இந்த ஆட்டம் பாம்பால நிகழும். This type of atom bombs were exploded in 1945 at Hiroshima and Nagasaki in Japan during the World War II. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன்னால இந்த வெடிப்பின் மூலமாக நிகழக்கூடிய இந்த ஒரு கொடுமை வந்து ஏற்கனவே இந்த உலகத்துல 1945 ஹிரோஷிமாலையும் நாகாசாகிலையும் அதாவது ஜப்பான் நாட்டின் மீது அமெரிக்க போர் விமானங்கள் வந்து குண்டு வீசிச்சு இரண்டாம் உலக யுத்தத்துல. இப்போ அதனால அந்த மக்கள் பாதிச்சதெல்லாம் நம்ம பார்த்தாவே இந்த ஆட்டம் பாம் வந்து நீ பயன்படுத்தணுமா, இத்தகைய சூழலில் இந்த உலகத்தை வச்சிருக்கணுமான்னு நமக்கு அந்த கேள்வி வரும். அந்த படங்கள் வந்து இந்த 70 ஆண்டுகள் கடந்த பிறகு 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் அது ஒரு மனதுல வந்து ஒரு சோகத்தை உருவாக்கக்கூடிய படங்கள்னு கூட சொல்லலாம். பாம் போட்டாங்க, ஒன்று வந்து லிட்டில் பாய் இன்னொன்று ஃபேட்மேன் சொல்லுவாங்க. அதை நம்ம அடுத்தது சில பட உதாரணம் மட்டும் அதை பார்ப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி தமிழ்ல பார்த்துருவோம். கட்டுப்பாடற்ற தொடர்வினை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அணுகுண்டு செயல்படுகிறது. ஸோ இட்ஸ் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். கட்டுப்பாடற்ற தொடர்வினையில் வெளிவரும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அணுக்கரு பிளவின் வினையையும் பெருக்கு தொடர் முறையில் கட்டுக்கடங்காமல் பெருக்கமடைய செய்கின்றன. இந்த நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையும் அணுக்கரு பிளவினையும் பெருக்கு தொடர் முறையில் கட்டுக்கடங்காமல் பெருகுகின்றன இல்லையா? ஸோ இந்த மிக குறுகிய காலத்தில் அதிக ஆற்றலுடன் கூடிய பெருவெடிப்பு நிகழ்கிறது இதனால. ஸோ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஸோ இதுல இந்த ஆட்டம் பாம் இந்த அணுகுண்டுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா அணுகுண்டில் குறை மாறுநிலை நிறை கொண்ட பிளவுக்கு உட்படும் பொருளின் ஒரு சிறு பகுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த சிறு பகுதியானது உருளை வடிவ வெற்றிடத்தை கொண்டுள்ளது. ஸோ இந்த உருளை வடிவ வெற்றிடத்தை கொண்டுள்ளது. இந்த உருளை வடிவ வெற்றிடத்தில் பொருத்தக்கூடிய வகையில உருளை வடிவ பிளவுக்கு உட்படும் பொருள் ஒன்று வைக்கப்படுகிறது. இதன் நிறையும் மாறுநிலை நிறையை விட குறைவாக இருக்க வேண்டும். இப்ப குறை மாறுநிலை தான் இருக்கும். இப்ப 2 குறை மாறுநிலை கொண்ட பொருள் வந்து இந்த இடத்துல இப்ப இருக்கு. அணுகுண்டு வெடிப்பிற்காக இந்த உருளையானது வெற்றிடத்திற்குள்ளே ஊடுருவ செய்யப்படுகிறது. இவ்விரு பகுதிகளும் ஒன்றாக சேரும் பொழுதுதான் சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் மீ மாறுநிலை நிறையை அடைகிறது. ஸோ இந்த மீ மாறுநிலையை அடைந்தவுடன் அணுகுண்டு வெடிப்பு நிகழ்கிறது. சரிங்களா? ஸோ அணுகுண்டு வெடிப்பு நிகழ்வின் போது மிக அதிக அளவு ஆற்றலுடன் வெப்பமும் ஒளியும் கதிர் இயக்கமும் வெளியாகின்றன. மிக குறுகிய வினாடிகளுக்குள்ளே கட்டுக்கடங்காத அழுத்தமும் வெப்பமும் மிக அதிக அளவில் உயர்ந்து விடுகிறது அந்த இடத்தில். இதனால என்ன நடக்கும்னா அனைத்து வித உயிரிகளுக்கும் தீங்கு இழைக்கக்கூடிய காமா கதிர்களை போன்ற கதிர்வீச்சுகளும் இத்துடன் வெளியாகின்றன. 1945 இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி பகுதிகளில் இவ்வகையான அணுகுண்டுகள் வீசப்பட்டன. ஒண்ணு வந்து லிட்டில் பாய் இந்த பாம் டிராப்ட் ஆன் ஹிரோஷிமா ஆகஸ்ட் 6 1945. யுரேனியம் 235 கன் டைப் வகையை சார்ந்தது. கிட்டத்தட்ட 80,000 1,40,000 மக்கள் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் அந்த இடத்துல மட்டுமே. அந்த பாம் போட்ட உடனே கொல்லப்பட்டிருக்கலாம் இன்ஸ்டன்ட்லின்னு சொல்லு. அடுத்தது வந்து ஃபேட்மேன். இது வந்து நாகாசாகில டிராப் பண்ணாங்க ஆகஸ்ட் 9. புளூட்டோனியம் வகை சார்ந்தது. புளூட்டோனியம் இம்ப்ளோஷன் டைப் பாம். கிட்டத்தட்ட 74,000 75,000 வரை சிவியர்லி, அதாவது 74,000 கொல்லப்பட்டார்கள். 75,000 மக்கள் வந்து சிவியர்லி இன்ஜூர்ட் இந்த பாம்னால. அப்ப இந்த
அந்த நாட்களை ஆன்டி நியூக்ளியர் டேன்னு கூட இந்த உலகம் வந்து நினைவு கூறுது. அதை ஹிரோஷிமா வந்து 6வது ஆகஸ்ட் 1945 பாம்பு போட்ட நாள். அது நாகாசாகில வந்து 9வது ஆகஸ்ட் அந்த நாள்ல. இப்போ இந்த 2 நாளையும் வந்து ஆன்டி நியூக்ளியர் டே, இந்த நியூக்ளியர் பாம்பை வந்து எதிர்க்கிறதுக்காக ஒரு பிரச்சார இயக்கமாக தொடங்கி அது ஒரு பிரச்சாரமாவே அந்த நாட்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ ஹிரோஷிமா டே, நாகாசாகி டேன்னு சொல்லலாம். இந்த இரண்டையும் சேர்த்து ஆன்டி நியூக்ளியர் டேன்னு சொல்லலாம். இப்போ ஆன்டி நியூக்ளியர் கேம்பெயின் வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து நிறைய அமைப்புகள் மேற்கொள்றாங்க. அணு உலைக்கு எதிரான நிறைய பிரச்சாரங்கள் இப்ப தமிழகத்துல கூட கூடங்குளத்துல அமைப்புகள் உதயகுமார் அண்ணன் தலைமையில வந்து நடந்தது. இப்ப இதுக்கு வந்து உலக அளவில் எப்படியான விஷயம் இருக்குன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஐகேன் அப்படின்ற அமைப்பு. இட்ஸ் இன்டர்நேஷனல் கேம்பெயின் டு அபாலிஷ் நியூக்ளியர் வெப்பன். இந்த அமைப்புக்கு வந்து 2017 அமைதிக்கான நோபல் பரிசு கூட வழங்கப்பட்டது. அப்ப இப்படியான பிரச்சாரங்கள் வந்து இந்த நவநாகரிக உலகத்தில் இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி, இந்த அரசுகளுடைய பெரும் வீழ்ச்சி, தொழில் நிறுவனங்களோட பெரும் வீழ்ச்சிக்கு மத்தியிலும் படித்தவர்கள் மத்தியில, பெரிய வளர்ந்த நாடுகள் மத்தியில கூட இந்த பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அங்கெல்லாம் நம்ம ஊர்ல மாதிரி சுட்டு கொல்லப்படுறது இல்லை, நம்ம ஊர்ல மாதிரி தீவிரவாதி வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கிட்டா அதனால இந்தியாவை எதிர்க்கிறான்லாம் சொல்றது இல்லை. இந்த அமைப்புக்கு வந்து நோபல் பரிசே கொடுத்திருக்காங்க இப்படி பிரச்சாரம் பண்ற அமைப்புக்கு. ஸோ இது வந்து மனித குலத்திற்காக நம்ம அறிவியலை படிக்கிறோம், சிந்திக்கிறோம், எல்லாம் சரி, மார்க் எடுக்கிறோம், எல்லாம் சரி. அதற்கு அப்பாற்பட்டு இந்த சமூகத்திற்கு தாக்கத்தை செலுத்தக்கூடிய அறிவியலை நாம் செய்யறோமா, சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக அறிவியலை பயன்படுத்துறோமா, சமூகத்துக்கு தேவையானதை நம்ம வழங்குகிறோமான்றது தான் நம்ம எப்படி படிச்சிருக்கோன்றது இருக்கு. ஸோ இதை படிச்சு புரிஞ்சுக்கிறதன் மூலமாக எது சரி எது தவறு, எதை செய்தால் இந்த சமூகத்துக்கு நல்லது, எதை செய்தால் சமூகத்துக்கு கெடுதல்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்கு இந்த ஆட்டம் பாம் சாப்டர் வந்து சொல்றதுக்கு ரொம்ப பயன்பட்டதுன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்த பாடத்துல நம்ம தொடர்ச்சியா இணைஞ்சிருப்போம். நான் டாக்டர் விஜயசங்கர் அசோகன். ஃபார் எனி queries மெயில் மீ டு asankalvi@gmail.com. நன்றி. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை.